ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாம அர்த்தங்கள். நாமம் 44. ஓம் நகதீதிதி சஜ்ஜன்ன நமஜ்ஜன தமோகுணாயே நமஹ. நகங்களின் ஒளி கதிர்களால் நன்றாக மறைக்கப்பட்ட வணங்கும் ஜனங்களின் தமோ குணங்களை களைபவள். நகங்களின் தீதிதி ஒளி கதிர்களால் சச்சன்ன நன்றாக மறைக்கப்பட்ட நமஜ்ஜன வணங்கும் ஜனங்களின் தமோகுணங்களை. அன்னையினுடைய பாதங்களில் விழுந்து வணங்குறோம். அம்மா தாயே நீயே சரணாகதி, உன்னை தவிர வேற யாருமே எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி வணங்கக்கூடிய மக்களின் தமோ குணங்களை களைபவள். அது எப்படி நீக்கிறா அப்படின்னு அன்னையினுடைய கால் நகங்கள்ல அப்படியே செந்நிற ஒளி வீசுமா. அப்படி மின்னுகின்ற அந்த செந்நிற ஒளி என்ன பண்ணுது அப்படின்னு பக்தர்களுடைய கண்களில் போய் ஊடுருவி உடல் முழுவதும் அந்த ஒளி கிரணங்கள் எல்லாம் கலந்து அந்த சக்தியினால பக்தர்களுடைய தமோ குணங்களை நீக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்லப்படுது. தமோ குணம் அப்படின்னா என்ன அது அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு 3 குணங்களுமே இருக்கும். என்னென்ன குணங்கள் அப்படின்னா, சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் அப்படின்னு சொல்லிட்டு 3 குணங்கள் இருக்கும். சத்வகுணம் அப்படின்றது ரொம்ப மேலோங்கி இருக்குமா அப்படின்னா, அவனுடைய எண்ணங்கள் ரொம்பவே தூய்மையானதாக இருந்துக்கிட்டே வந்தது அப்படின்னா சத்வகுணம் மேலோங்கி இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர் இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம், ரமண மகரிஷி இப்படின்னுட்டு. அடுத்து ரஜோகுணம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, தனக்கு இது வேணும், இது அடைஞ்சே தீரணும், தன்னுடைய இந்த ஆசையை அடையலைன்னா எப்படியாவது அடைந்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிவாத குணம். அந்த பிடிவாதம் அப்படின்றது பேராசைக்கான பிடிவாதம் அப்படின்ட்டு சொல்லணும். இதற்கு சிறந்த உதாரணம் அப்படின்னு பார்த்தா ராவணனை சொல்லலாம். அதுக்கப்புறமா தமோகுணம் என்னங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போது ராவணன் ரஜோகுணத்துக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு பார்த்தோம், அவரையே வச்சுக்கலாம். இந்த ராவணன் அவருக்கு கீழே அவருக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா அவர் மட்டுமா இவ்வளோ அளவுக்கு இருந்தார் அப்படின்னு பார்த்தா அவருக்கு கீழே நிறைய அசுரர்கள் வச்சுருப்பார். அந்த மாதிரி அந்த அசுரர்கள் அத்தனை பேருமே தன்னிச்சையாக சுயமாக செயல்படுவாங்களா அப்படின்னு கிடையாது. ராவணன் என்ன சொல்கிறாரோ அப்படியே அதை கேட்பாங்க. இதுக்கு தான் தமோ குணம் அப்படின்னு சொல்லிட்டு, அறியாமை நிறைந்த குணம் அப்படின்னு அது தமோ குணம் அப்படின்ட்டு சொல்கிறது. இப்பேற்பட்ட அறியாமை இருளை நீக்குபவள் லலிதா தேவி. அதுவும் எப்படி அப்படின்னா, தன்னுடைய பாத நகங்களில் வருகின்ற அந்த செந்நிறமான ஒரு ஒளி கதிர்களால் நம்முடைய தமோ குணங்கள் அத்தனையும் நீக்கி ஞான ஒளியை தருகின்றவள் அப்படின்னு பொருள்படக்கூடிய வகையில் இருக்குது இந்த நாமம். சரிங்க, இதுவரைக்கும் லலிதா தேவியுடைய பாதங்களை சொன்னால் நம்முடைய பாதங்களையும் கம்பேர் பண்ணுவோம். அப்படின்னு பார்த்தா இந்த நாமத்தில் நம்முடைய பாதங்களில் நகங்களை வச்சு நாம் கம்பேர் பண்ணணுமே அப்படின்னு பார்த்தா, நாம் எதையோ கண்ட உணவுகள், இயற்கை சாராத உணவுகள் எல்லாம் சாப்பிட்டு நம்முடைய நகங்களுடைய உண்மையான நிறமே மாறி போயிடுச்சு அப்படின்ட்டு கூட சொல்லலாம். ஒரு சில பேருக்கு அதில் கருப்பாக கூட வந்திருக்கும். காரணம் என்னென்னா, கெமிக்கல்ஸ் அவ்வளோ உடம்புல இருக்குது அப்படின்ற ஒரு அர்த்தம் அங்கே ஏற்படுது. சரி, இப்போ என்ன தான் பண்ணலாம் அப்படின்னா, குழந்தைகளை பார்த்தோம் அப்படின்னா, 1 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தை, இல்லை பிறந்த குழந்தை யாராலும் பார்க்கலாம். அந்த மாதிரி பார்க்கும் பொழுது அந்த நகங்கள் எப்படி இருக்கும் அப்படி கொஞ்சம் பாருங்களேன். அப்படி பார்த்தோம் அப்படின்னா
அந்த நகங்கள் கால் நகமானாலும் சரி, கைகளுடைய நகங்கள் ஆனாலும் சரி, ஒரு மாதிரி லைட்டாக சிவப்பு கலரில் இருக்கும். அந்த செந்நிறமாக இருக்கக்கூடியது அந்த நகங்கள் மேலே இருக்கிறதுனால கொஞ்சம் மினுமினுப்பாக இருக்கும். இன்னும் ஈஸியாக தெரியணும் அப்படின்னா, நம்மலாம் சின்ன வயசில் டார்ச் அடித்து பார்ப்போம் நம்ம கையை வச்சுட்டு, அப்படியே ரெட் கலரில் இருக்கும். அந்த செந்நிற கதிர்கள் அப்படின்றது லலிதா தேவியுடைய படைப்புகளாகிய நமக்கும் இருக்கு. இந்த செந்நிற ஒளியே நமக்கு அத்தனை திறன்களையும் தரக்கூடியது அப்படின்ட்டு சொல்லலாம். இது எப்படி இருந்தாலும் அன்னையினுடைய பாதங்களில் இருக்கக்கூடிய நகங்களின் செந்நிற கதிர்கள் நம்முடைய அறியாமை குணமான தமோ குணத்தை நீக்க வல்லது. ஓம் நகதீதினி சஜ்ஜன்ன நமஜ்ஜன தமோகுணாயை நமஹ. நகங்களின் ஒளி கதிர்களால் நன்றாக மறைக்கப்பட்ட வணங்கும் ஜனங்களின் தமோ குணங்களை நீக்குபவள். ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.